ஆக்சுவலா தமிழ் புத்தாண்டுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா கூட்டம் ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. பொலிட்டீஷியன், கலெக்டர்ஸ் நெறைய பேர் வந்தாங்க. அதனால வழியெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல தான் தலைவர் முன்னாடி ஐ டு ஐ நேரா நிண்டேன். ரொம்ப நேரம் நிண்டேன். சித்திரை 1 அன்னைக்கு முருகனை இவ்ளோ நேரம் பார்ப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவர்கிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியல. பார்த்த உடனே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ன்னு சொல்லிட்டு, கூடியர் முருகா, கூடியர் முருகா, ரொம்ப தேங்க்ஸ் முருகா, ரொம்ப நேரம் பார்க்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் முருகா, என் கூடியர்ன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். எப்பயுமே முருகன் முன்னாடி நின்று திருப்புகழ் பாடுவேன். ஆனா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை லைன்ல நிக்கிறப்ப எல்லா திருப்புகழ் பாடியாச்சு. அவர் முன்னாடி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நிக்கிறதே எனக்கு பெரிய வரமா இருந்துச்சு. பார்த்து சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஏன் சிரிச்சேன்னு எனக்கே தெரியல. அப்படியே நம்ம சண்முகரையும் பார்த்துட்டு பெருமாளையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வந்தேன். ஒரே ஒரு கவலை, பிள்ளைகளை கூட்டிட்டு போலே நல்லதுமா அப்படின்னு. முருகன் சும்மா இருப்பாரா? நைட்டு தங்கத்தேர் இழுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு வெளியில வந்தோம். ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. சரி உள்ள போய் பாத்துடலான்னு பிள்ளைகளை கூட்டிட்டு உள்ள வந்தாச்சு. அப்பதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். எனக்கு ரொம்ப நாளா திருச்செந்தூர்ல பள்ளியறை பூஜை பார்க்கணும்னு ஆசை. இந்த டைம் இவ்வளோ நாள் விரதம் இருந்ததுனாலயோ என்னமோ முருகன் அந்த ஆசையும் இந்த டைம் நிறைவேற்றிட்டாரு. பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு, அவருக்கு பள்ளியறையில கிரேப்ஸ் வைக்கிறப்ப இதெல்லாம் ஐயர் ஆட்டையை போட்டுருவாங்க, நம்மளுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு கிரீன் கிரேப்ஸ் எல்லாம் பார்த்து நினைச்சேன். அதே கிரேப்ஸை கையில கொடுத்து விட்டு ரொம்ப ஹாப்பியா பிளஸ் பண்ணி அனுப்புனாரு. என் மனசுக்கு எப்பயுமே அதிகமான சந்தோஷம் அப்படின்னா அது முருகன் கிட்ட இருந்து தான் எனக்கு கிடைக்கும். மனசுக்குள்ள ஒருத்தர்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன்னா அது என்னோட முருகன் மட்டும்தான். இவள சும்மா அனுப்புனா புலம்பிருவான்னு பயந்துகிட்டே எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ், இவ்வளோ பிளெஸ்ஸிங்கோட என்னை இந்த டைம் அனுப்பிச்சு வச்சாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயில் செட் ஆகும். ஆனா எனக்கு என்னமோ திருச்செந்தூர் தான். சின்ன வயசுல இருந்தே போனா எதுக்கு அழுகுறேன்னு தெரியாது, கட்டி பிடிச்சு அழுவேன்.